ஹலோ கேஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். கேஸ், நம்மளோட வீடியோஸே போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது சம் ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறேன். ஒரு டவுன் ட்ரேட் இங்கேருந்து நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போது பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பேசலான்றது நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பொறுத்தது பார்த்திங்கன்னா எஸ்எம்சி கான்செப்டில் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போது நம்ம வந்து எஸ்எம்சி கான்செப்டையும் விட இது ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 5 மினிட் என்ட்ரிஸ் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. அக்யூரேசி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 90 to 95% அக்யூரேசி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8லேருந்து 9 ட்ரேடு வந்து வின் ஆயிடுது. சம்டைம் நமக்கு வந்து 1 MTG போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இது நல்லாவே ஒர்க் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம வந்து 1 மினிட்டில் பதட்டப்பட்டு நம்ம வந்து எடுக்கிறத விட அதில் எரர் கேண்டிலும் நிறையாவே வரும். 5 மினிட்லேயும் வரும், ஆனால் வந்து அந்தளவுக்கு நமக்கு பயப்படாமல் எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து 5 மினிட் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு தான். இது ஷார்ட்ஸு நான் வந்து நிறையாவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு செல் ட்ரேட் போயிருக்கேன். ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாகவே பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஹரிசானல் லெவல் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே புல் பேக் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. இருந்தாலும் மார்க்கெட் மேலே போக முடியல. அந்த லெவலை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு புல் பேக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து புல் பேக் எடுத்தாலுமே செல்லர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கேன். செல்லர்ஸோட கேண்டில்ஸ் பார்த்திங்க, செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், வீக் ஆகலை. பையர்ஸு அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரான் அப்படின்னா அதோட ரீசன் என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் கேண்டில்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப பெரிய பெரிய கேண்டிலாக வருது. பையர் தன்னோட ஃபுல் பவரை கொடுத்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுறான், பட் முடியலை. இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது செல்லர்ஸ் தான் இங்கே வந்து டாமினேட் பண்ணுவான். அப்படிங்கிறதுக்காக நான் செல் ட்ரேட் போயிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 5 மினிட் என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறையாவே டைம் கிடைக்கும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் எதுவும் பயப்படாமல் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு லாஸும் பண்ணியிருப்பீங்க, பண்ணிகிட்டும் இருப்பீங்க. நம்மளும் வந்து நிறையவே லாஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளே வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து எப்படி பண்ணால் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோஸில் வந்து எதாவது கற்றுக்க முடிஞ்சுனாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் கொடுக்குறவங்க இருப்பாங்க. நம்மளுமே வந்து நம்மளோட விஐபி குரூப்பில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெலகிராமில் ஜாயின் பண்ணி உங்களோட விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் 5 மினிட் என்ட்ரி தான் நான் அதுலேயும் கொடுப்பேன். நீங்கள் தேவைப்படுறவங்க அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றபடி வந்து என்ட்ரிஸ் வந்து நம்ம இந்த இதிலே வந்து நமக்கு சேனலில் யூடியூப் சேனல்லே நான் வந்து என்ட்ரி என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதிலே சொல்லிடுவேன். நீங்கள் பார்த்து நீங்களுமே அனலைஸ் பண்ணி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டெமோவில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? மார்க்கெட் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த டவுன் ட்ரெண்ட் வந்த மார்க்கெட்டு இங்கே வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பையர்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு. செல்லர் கூட வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். நல்லாவே பாருங்கள். பையர்ஸ் பாருங்கள் ஒரு மொமெண்டமாக மேலே போயிருந்தாலுமே அதில் வந்து எவ்வளோ தூரம் செல்லர் ஃபைட் பண்ணியிருக்கான் பாருங்கள். வந்திருக்கக்கூடிய செல்லரையுமே பாருங்கள். செல்லரில் வந்து பையர் பெரியஸாக ஃபைட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து இங்கே பையரால் இப்போதைக்கு மேலே போக முடியாது. செல்லர் வந்து கண்டிப்பாக கீழே தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம செல் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது மேக்ஸிமம் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் வந்திருக்க பையர் 2 பையருமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு ஃபைட் பண்ணி தான் ரொம்பவே ஃபைட் பண்ணி தான் வந்திருக்கான். ஸோ 3வது ஒரு பையர் வர்றான் அப்படின்னா நம்ம அதுக்கு கண்டிப்பாக ஒரு நம்ம ஓடிசி மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 3 கேண்டிலுக்கு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறதே ரொம்ப ரேராக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரெண்டுக்கு கூட தான் போயிருக்கோம். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம போகலை. ஸோ நம்ம டவுன் ட்ரெண்டு தான், ட்ரெண்டுக்கு கூட தான் நம்ம போயிருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக செல் ஆப்ஷன் போயிருக்கோம். பார்க்கலாம் ப்ராஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக 1 ஸ்டெப்பு எம்டிஜி நம்ம போகலாம். ஓகேங்களா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். சின்னதாக ஒரு புல் பேக் எடுக்க ட்ரை பண்ணி முடியல. திருப்பியும் வந்து அந்த லெவலில் பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணதுக்கப்புறம் பையர் அவனை கொஞ்சம் அந்த லெவல்லேருந்து ரீச் ஆகுறதுனால அவன் வந்து கொஞ்சம் 1-2 கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இருந்தாலுமே செல்லர் தான் இங்கே பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ பார்க்கலாம். இந்த கேண்டில் நமக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ட்ரேடு நான் வந்து இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு சேர்த்து போட்டு நான் வந்து டவுன் ஆப்ஷன் போவேன்.
பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். இந்த இது முடிஞ்சது. இது லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த கேண்டிலில் டைம் 5 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு செல் ட்ரேடே நான் போகிறேன். ஓகே, $20 லாஸ் ஆச்சு. இங்கே $40 நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். திருப்பியும் டவுன் தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பையர் இப்போ வந்து போட்ட உடனே நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகிறான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சது. ஸ்ட்ராங்காக பையர் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். சம் என்ட்ரிஸ் 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுறதுலாம் காமன் தான். ஒரு ட்ரேடில் ஒரு 10 ட்ரேட் எடுக்கும்போது அதில் வந்து 6 ட்ரேடு ப்ராஃபிட் எடுத்தாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் அது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா மேக்ஸிமம் 7லேருந்து 9, சில டைமில் வந்து 10க்கு 10மே வின் ஆயிடுது. ஒரு ஸ்டெப்பு மட்டும் எம்டிஜி போகிற மாதிரி இருக்கும் சம்டைம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நல்ல ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, பார்க்கலாம். அதை நான் எப்படி கொடுக்குறேன் என்னங்கிறத நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரீ விஐபி குரூப்பில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் நீங்கள் ரியலாக ட்ரை பண்ணணுங்கிறது கூட கிடையாது. டெமோவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரியலில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் பாருங்கள். பார்த்து முடிஞ்ச வரையும் நீங்கள் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் லாஸ் பண்ணியிருக்கேன் நிறையாவே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல செல்லர் தான் வரணும். பார்க்கலாம். இந்த இடத்துல செல்லர் தான் வரணும். ஓகேங்களா? வரட்டும், பார்க்கலாம். எஸ், ஓகே, செல்லர் வந்து என்ட்ரி ஆகுறான். பார்க்கலாம். நம்ம லெவல்ஸுக்கு கீழே க்ளோஸ் ஆகுறான்னு பார்க்கலாம். ஓகே, 3 கேண்டில் இங்கே 5 மினிட்டில் 3 கேண்டில் வந்துருச்சு. ஸோ டவுன் ட்ரெண்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு இங்கே செல்லர் தான் வரணும். பார்க்கலாம் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? செல்லர் இங்கே வந்து என்ட்ரி ஆகிட்டுருக்கான். இந்த செல்லருக்கு அப்புறம் கண்டிப்பாக நமக்கு நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியும். என்ட்ரி முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஓகே, 5 மினிட்ஸில் வந்து நல்லா இப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில் வந்துட்டுருக்கு. ஓகே, கேண்டில் முடிய கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறது தெரியும். கேண்டில்ஸ் கீழே வந்துருச்சு. ஓகே, ஃபோன்லேருந்து நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரொட்டேட் ஆகுது. ஓகே, நம்ம என்ட்ரிக்கு கீழே வந்துடுச்சு மார்க்கெட்டு. ஓகே, பார்க்கலாம். இங்கேருந்து அவன் கண்டிப்பாக இல்லை, இதையும் தாண்டி அவன் கண்டிப்பாக கீழே போகணும். கீழே ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. அந்த கேப்பை ரீச் பண்ணணும். பார்க்கலாம். அந்த ரீச் பண்ணுறேன்னா என்னென்னு பார்க்கலாம். அந்த கேப்பை ரீச் பண்ணி தான் அடுத்த அவன் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே பார்த்திங்கன்னா எஃப்இஜி கேப் இருக்குது. அந்த கேப்பை மார்க்கெட் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கால்குலேஷன். மேலேயும் பார்த்திங்கன்னா இப்போ கேப் வைக்கிறான். அந்த கேப்பு வந்து ஸ்ட்ராங் கேப்பு. ஓகேங்களா? கீழே இருக்கிற கேப்பு தான் ரிவர்சல் ஆகக்கூடிய கேப்பு. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்ட்ராங் தான். அடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கீழே உள்ள எஃப்இஜி கேப்பை தான் அவன் வந்து ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிள் அதிகம். பார்க்கலாம். நமக்கு இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டு தான் ஆகும். பார்க்கலாம். ஓகே, அந்த கேப் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கேப்பை வந்து மார்க்கெட் கண்டிப்பாக ரீச் பண்ணுவான். ஓகே, டேட்டா ரேஞ்ச் எடுத்து நான் மார்க் பண்ணுறேன். இது ஒரு கேப்பு. 3 கேண்டிலுக்கு இடையில் வரக்கூடிய கேப்பு பேர் தான் எஃப்இஜி கேப்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பை மார்க்கெட் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட்டு. பார்க்கலாம். இன்னும் 1 மினிட் இருக்குது. சொல்ல முடியாத ட்ரேடிங்கில் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஆனால் இங்கே வந்து செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த கேண்டில் க்ரீனாக முடிஞ்சாலும் அடுத்து செல்லர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்க்கலாம்.
இது பையிங் ப்ரெஷரோட தான் கேண்டில் முடியுது. நார்மலாக பையிங் ப்ரெஷரோட இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அடுத்து பை தான் போவாங்க. ஆனால் இந்த இடத்துல இது ஸ்ட்ராங்கு கிடையாது, இது வீக்கு. ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சது. ஓகே, இந்த ட்ரேடு முடிஞ்சது.